புஷ்ப நட்சத்திரம் உதயம் வந்து 12:43 நினைக்கிறேன், இல்லை 12:40 1 மணிக்கு மேல நீங்க 9ஆம் தேதி நம்ம ஆசிரமத்துல வெயில் வச்சு அபிஷேகம் பண்றோம். அப்புறம் அபிஷேகம் முடிஞ்ச பிறகு நீங்க கோயிலுக்கு போகலாம். ஸோ 2 வகையை நம்ம செய்யறோம். ஒன்று நீங்க கங்கை ஜலம் இங்கே நாங்க கங்கை ஜலம் மக்களுக்கு இங்கே எடுத்து வைக்கிறோம். நீங்க இங்கே வாங்கிட்டு போய் உங்க இடத்துல நீங்க அபிஷேகம் செய்யலாம், இங்க வந்து அபிஷேகம் செய்யலாம். இங்க செஞ்சது நல்லது. ஈஸ்வர தரிசனம் இங்க இருக்கு. இங்க உள்ள கங்கை ஜலமும் கடலுடைய என்ன வித்தியாசம் அங்கதான் வரும். யாரு தெரிஞ்சு மந்திரம் படிக்கிறாங்களோ அந்த மந்திரத்துக்கு சக்தி உண்டாகும். இங்க நம்ம வந்து தெரிஞ்சு அந்த மந்திரத்தை படிக்கிறோம். முருகனுக்கு ஒரு பேர் இருக்கு கங்கேயான்னு. ஸோ அது நம்ம சக்தி கொடுத்து இந்த கங்கை ஜலத்தை அபிஷேகம் பண்ண சொல்றோம். இங்கே நீங்க அந்த கங்கை ஜலத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணும்போது முருகன் வேலுக்கு அது வந்து உங்களோட பாவங்களை பல தீய சக்திகளை அழிக்குது. ஸோ ஏன் அன்னைக்கு வேலுக்கு அபிஷேகம் பண்ணாக்கா ஒரு சக்தி மேல ஒண்ணு சொன்ன ஒரு காரணம் வந்து கங்கேயா, கங்கா மாதாவுக்கும் முருகருக்கும் டைரக்ட் சம்பந்தம். அவரு அந்த அவதாரத்துக்கு உதவியா இருந்தாங்க கங்கா மாதா. முருகன் வந்து சிவனோட அவதாரம். இன்னொன்று வந்து அந்த அவரோட லீலையில வந்து ஆதிபராசக்தி வேலை கொடுக்குறாங்க. வேல் வந்து நீங்க பார்க்கலாம், இந்த மெக்னிஃபைங் கிளாஸ்னுவாங்க, அது வேல் கொஞ்சம் பட்டாலே கொஞ்சம் பட்டு நெருப்பு வந்துடும். ஸோ அந்த மெயின்ல கொஞ்சம் வெளிச்சப்பட்டாலே அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி நெருப்பு உண்டாகும். முருகனோட வேல் வந்து பராசக்தி என்ன செய்யறாங்க, சூரிய பகவான் அவ்வளவு வெளிச்சம், நம்ம கொஞ்சம் வெளிச்சத்துக்கு நெருப்பு உண்டாகுது. அந்த சூரிய கிரகணம் அவ்வளவு பயங்கரமான வெளிச்சம் நெருப்பு. ஸோ அது 7 சக்தியை காட்டுறாங்க, 7 குதிரை மாதிரி காட்டுறாங்க. அந்த 7 சக்தியை ஒன்னாக்கி அந்த சக்தி நுனி, அதுதான் அந்த வேல். ஸோ அன்னைக்கு வந்து அந்த சக்திக்கு இந்த கதைகள்லாம் தெரிஞ்சு அந்த பிராமணர் வந்து செட் பண்ணணும். அந்த சக்தியை இங்க நம்ம செட் பண்றோம். அந்த சக்தியை செட் பண்ணி அந்த பாத்திரம் தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் கங்கை ஜலமா. ஸோ அந்த சக்தி தான் நீங்க அன்னைக்கு அபிஷேகம் பண்ண போறீங்க. ஜலயதம்ன்ற ஷேடோ ஆஃப் தி டிவைன் மதர். பராசக்தி ஜலயதம். ஸோ பராசக்தி பாய்ச்சி அந்த நுனி அவ்வளவு பயங்கரமான நெருப்பு சூடு, அதான் வேல். அதனால அன்னைக்கு என்ன சொல்றோம், நம்ம வேல் வேல் முருகன் வெற்றி வேல் முருகன்றோம். வேல் 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 சொல்லும் போது அந்த சக்தி உண்டாகுது. அந்த சக்தியை வந்து நம்ம பரிசுத்தம் பண்ணி இந்த கலைகள் மூலியமா வேலை வச்சு அந்த வேலை வச்சு நம்ம வெளியே வச்சு அபிஷேகம் பண்ணலாம். தயவு செய்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, இந்த கலைக்கு ரொம்ப முக்கியம். சும்மா கட்டு கதை இல்லை இது. அவ்வளவு சக்தியை வந்து அந்த சக்தியை வந்து நம்ம பிரசித்தம் பண்ணி நீங்க அபிஷேகம் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு மனசுல என்னென்ன பாதம் இருக்கோ அழிஞ்சு போகுது, நெருப்புல பொறிஞ்சு போகுது. இதுதான் நம்ம செய்யறோம். 9ஆம் தேதி இந்த தேவத்துக்கு வெளியே வச்சிருப்போம். நம்ம வேல் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களோட பாவங்கள் தீய சக்திகள் அழிக்கப்படும், வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும்.